91 வயதில் முதியவர் பார்த்த கொடூர செயல். ஓட ஓட விரட்டி வெட்ட முயற்சிக்கும் காட்சி. வாழை இலையை வெட்டியதால் வெட்டி துரத்திய அதிர்ச்சி. தூத்துக்குடி முத்தையாபுரம் சுந்தர் நகர் பகுதியை சேர்ந்தவர் நிஷாந்த், அவரது மனைவி சிந்துஜா, இவர்களது பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் 91 வயதான முதியவர் கந்தசாமி. கந்தசாமி வீட்டில் இருந்து வளர்ந்த வாழை மரம் நிஷாந்தின் காம்பவுண்டுக்குள் எட்டி பார்த்ததாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக நிஷாந்தின் மனைவி கந்தசாமியிடம், உங்கள் தோட்டத்து வாழை இலை எப்படி எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள் வரலாம் என தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் கந்தசாமி அந்த வாழை இலையை அகற்ற மறுத்ததால் நிஷாந்தும் அவரது மனைவியும் சேர்ந்து அந்த வாழை இலையை வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அடுத்த நாள் காலை சிந்துஜா வீட்டின் முன்பாக கோலம் போட்டுக் கொண்டிருந்த போது ஆத்திரத்தில் கையில் அரிவாளோடு வந்த கந்தசாமி சிந்துஜாவின் பின்புற கால் மற்றும் கையில் அரிவாளால் வெட்ட உயிரை காப்பாற்றிக் கொள்ள சிந்துஜா அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார். விடாமல் முதியவர் அவரை விரட்டி கொண்டே ஓட அருகில் இருந்தவர்கள் சிந்துஜாவை காப்பாற்றி உடனடியாக காரில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்த்தனர். இந்த சம்பவம் கடந்த 22ஆம் தேதி நடந்த நிலையில் முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் முதியவர் கந்தசாமி மீது புகார் கொடுக்க அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் முதியவர் கந்தசாமி மீது வழக்கு பதிந்து வயது மூப்பு காரணமாக அவரை கைது செய்யாமல் விடுவித்து அவரது உறவினர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்.